सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. राधे कृष्णा. एल्लोर्क्कुम नमस्कारम. यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम्. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றாராம். இந்த ஸ்லோகம் எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும், அர்த்தமும் நம்ம சிம்பிளான அர்த்தம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் பார்க்கலாம். यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम्. यदा यदा हि धर्मस्य எப்பொழுதெல்லாம் தர்மம் கிளானிர்பவதி பாரத குன்றிக்கொண்டே வரதோ இல்ல குறைஞ்சின்றே வரதோ கொஞ்சம் கொஞ்சமாக தர்மமானது குறைந்து கொண்டே வரதோ என்று கிருஷ்ண அர்ஜுனனை பார்த்து சொல்றார். அதனால யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத எப்பொழுதெல்லாம் தர்மம் குறைந்து கொண்டே வரதோ அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுஜாமியகம் எப்பொழுதெல்லாம் அதர்மமானது தலை ஓங்குகிறதோ எப்பொழுதெல்லாம் அதர்மமானது தலை விரித்து கொண்டு ஆடுறதோ அப்போ அந்த அதர்மத்தை அழித்து அதை வேரோட அறுத்து அந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அவர் அவரையே அவதரித்துக் கொள்கிறார் என்று இந்த ஸ்லோகத்தில் பார்க்க முடியாது. அதனால பகவானான கிருஷ்ணர் எப்பொழுதெல்லாம் தர்மம் குறையறதோ எப்பொழுதெல்லாம் அதர்மம் ஓங்குறதோ அந்த சமயத்தில் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அவர் அவரையே அவதரித்துக் கொள்கிறார் என்பதை இந்த ஸ்லோகத்தில் நம்மளால் பார்க்க முடியாது. இந்த ஸ்லோகத்தில் முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட், முதல் ஆரம்பிக்கும் போது யதா யதா என்ற அந்த யதா என்கிற வார்த்தையை 2 முறை யூஸ் பண்றோம். அதாவது யதா என்றால் எப்பொழுதெல்லாம், யதா யதானா எப்ப எப்பெல்லாம் என்று 2 எப்ப எப்ப ஏன் வர்றது என்று ஒரு டவுட் வரலாம், ஒரு சந்தேகம் வரலாம். அதற்கு அழகாக ஆச்சாரியர்கள் சொல்லும் விளக்கம் என்ன என்றால், பகவான் கிருஷ்ணர் அவர் அவதரிக்கிறதுக்கான அந்த சமயம் என்பது பிக்ஸ் சமயம் கிடையாதாம். இந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இந்த குறிப்பிட்ட ரூபத்தில் தான் அவர் வரணும் என்று யாருமே விதிக்க முடியாதாம். பெருமாளே நீ இப்போ இந்த நேரத்தில் இந்த இடத்தில் இப்படிதான் அவதாரம் செய்யணும் என்று சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை இல்லையாம், யாராலையும் சொல்ல முடியாதாம். அது அவரே முடிவு செய்து அவரே இந்த நேரத்தில் அவரே இந்த இடத்தில் அவரே இந்த ஸ்வரூபத்தில் வரணும் என்று முடிவு செய்தால்தான் அந்த ஸ்வரூபத்தில் அந்த அவதாரத்தில் வருவார். அதனால்தான் யதா யதாகி தர்மஸ்ய இவர் எப்ப வேணாலும் வரலாம், எங்க வேணாலும் வரலாம், எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் எந்த நிலை வேணாலும் செய்யலாம். அதனால இது எல்லாமே அவரின் விருப்பம் தானே தவிர நாம் செய்யும் எந்த விஷயத்தாலும் அவர் அஃபெக்ட் ஆக மாட்டார். இதுவே அவர் ஏன் அவதரிக்கிறார் என்பதை அடுத்த ஸ்லோகத்தில் பார்ப்போம். அதற்கு முன்பு எப்படி அவதரிக்கிறார் என்று பார்த்தோம், எப்போ அவதரிக்கிறார் என்று பார்த்தோம். அந்த ஏன் அவதரிக்கிறார் என்பதை பார்த்தோம் என்றால் இந்த அவதார ரகசியமானது ஓரளவுக்கு எல்லாருக்குமே புரிய ஆரம்பிக்கும். இப்போ அவர் ஏன் அவதரிக்கிறார் என்பதை பார்ப்போம். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம், இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா நான் எப்போ அவதரிக்கிறேன் என்பதை பத்தி சொன்னேன், எப்படி அவதரிக்கிறேன் என்பதை பத்தி சொன்னேன், இப்போ ஏன் அவதரிக்கிறேன் என்பதை பத்தி சொல்றேன் கேள் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். இதுதான் இந்த அவதார ரகசியத்தின் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு. அப்ப கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றாராம், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம், அதாவது சாதுக்களை ரட்சிப்பதற்காகவும் துஷ்கிருதாம் தீய செயல்களில் ஈடுபடுபவர்கள் தீயவர்கள் பாவிகள் அவர்களை அழிப்பதற்காகவும், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, அதாவது நல்லவர்களை காப்பதற்காகவும் சாதுக்களை காப்பதற்காகவும் தீயவர்களை பாவிகளை அழிப்பதற்காகவும் தர்மத்தின் சம்ஸ்தாபனம் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் சம்பவாமி யுகே யுகே ஒவ்வொரு யுகத்திலும் அவதரிக்கிறேன் அர்ஜுனா என்று அவர் அவதரிக்கிறதுக்கான காரணத்தையும் ஏன் அவதரிக்கிறார் என்னும் அந்த கேள்விக்கான விடையையும் தரார் கிருஷ்ணர். அதனால் பரித்ராணாய சாதுனாம் சாதுக்களை ரட்சிப்பதற்காகவும், இங்க சாதுக்கள் என்று யார் சொல்றார் என்றால் அந்த பகவான் ஒருவரே கதி, அவர் மட்டும்தான் நம்மளை ரட்சிக்க முடியும். அவரை தவிர வேற யாராலையும் நமக்கு எதுவும் செய்ய முடியாது. நமக்கு இந்த உலகத்துல யார் வேணாலும் உதவி செய்யலாம், ஆனால் இந்த உலகத்தை தாண்டி செல்வதற்கு இந்த உலகத்திற்கு அப்பாறு இருக்கும் அந்த உலகத்திற்கு அந்த லோகத்திற்கு வைகுண்டத்தை சென்று அடைவதற்கு மோட்சம் பெறுவதற்கு அவரை தவிர வேற ஒன்றுமே வழி இல்லை. அவர் திருவடிகளை பற்றி கொண்டால் மட்டுமே அந்த ஒரு பாக்கியம் நமக்கு கிட்டும். இல்லை என்றால் திருப்பியும் இறப்பு பிறப்பு இறப்பு பிறப்பு என்னும் இந்த சைக்கிள்லயே சிக்கிண்டு இருப்போம் நம்ம.
அதனால் அவர் ஒருவரே கதி என்று பூரணமாக அவர் மேல யார் நம்பிக்கை வச்சிருக்காளோ, இப்படி அனைத்து உயிரினங்களிலுமே அந்த பகவானை யார் பார்க்கிறாரோ, அனைத்து உயிரினங்களையும் சமமாக பார்த்து அந்த அனைத்து உயிரினங்களுக்குள்ளேயும் பகவான் இருக்கிறார் என்று யார் உணர்றாளோ, அப்பேற்பட்ட யோகிகளுக்கு, அப்பேற்பட்ட ஞானிகளுக்கு, அப்பேற்பட்ட மகான்களுக்கு தான் சாதுக்கள் என்று பெயர். அப்படி சாதுக்களாக இருக்கும் இப்பேற்பட்ட பக்தர்களை ரட்சிப்பதற்காக ஒவ்வொரு விதத்திலும் அவதரிக்கிறார். சரி, பக்தர்களை ரட்சிக்கிறார், ஓகே, யாருக்கிட்டேன்னு ரட்சிக்கிறார் என்று ஒரு கேள்வி வரும். அதற்காக தான் அடுத்தது விநாசாய சதுஷ்கிருதாம், அதாவது துஷ்கிருதாம், தீய செயல்களில் ஈடுபடுபவர்கள், பாவிகள், இந்த இடத்துல தீயவர்கள் என்றே சொல்லலாம். இங்கு கிருஷ்ணர் தீயவர்கள் என்று யாரை குறிப்பிடுகிறார், யார் ரெஃபர் பண்றார் என்றால், தன்னோட பக்தர்களாக, தன்னோட அடியவர்களாக இருக்கும் தன்னோட பக்தர்களுக்கு யாரெல்லாம் துன்பம் கொடுக்கிறாளோ, இந்த மாதிரி இப்போ உதாரணத்துக்கு ஹிரண்யகசிபு பிரகலாதனை ரொம்ப துன்பப்படுத்தினார், இது எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த ஹிரண்யகசிபுவை வதம் செய்து பிரகலாதனை ரட்சிப்பதற்காக கருணையுள்ள சொரூபமாக வந்தவர் தானே நரசிம்மர். அது போலவே தன்னோட பக்தர்கள் அனைவரையும் காப்பதற்காக, ராவணன் என்னும் அந்த அசுரனை அழிப்பதற்காக ராமர் அவதாரத்தில் வந்தார் அவர். கம்சனை அழிப்பதற்காக, அந்த ஆயப்பாடியில் இருக்கும் எல்லாரையுமே சந்தோஷப்படுத்துறதுக்காக கிருஷ்ணராக வந்தார் நம்மளோட பெருமாள். அப்பேற்பட்டவராக இருக்கும் நம்ம கிருஷ்ணர் என்ன பண்றார் என்றால், தன்னோட பக்தர்களை ரட்சிப்பதற்காகவும், அந்த பக்தர்களை துன்புறுத்தும் தீயவர்களை அழிப்பதற்காகவும், துஷ்கிருத்தாம், துன்புறுத்தும் தீயவர்களை அழிப்பதற்காகவும் ஒவ்வொரு யுகத்திலும் அவதரிக்கிறார் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். சரி, நல்லவாற காப்பாற்றுறார், சாதுக்களை காப்பாற்றுறார், தீயவர்களை, அதாவது கெட்ட செயல்களில் ஈடுபடுபவர்கள், சாஸ்திரத்தில் ஒத்துக்கொள்ளப்படாத விஷயங்களை எல்லாம் செய்பவர்கள், இவர்களை அழிக்கிறார், அது ஓகே. தர்ம சம்ஸ்தாபனாத்தாய, தர்மத்தை நிலைநாட்டுகிறார் என்று சொல்றீரே, அது எப்படி என்று கேட்டால், அவர் தர்மத்தை ஒரு முன்னோடியாக இருந்து எல்லாருக்குமே நிரூபித்து காட்டுறார். இதுதான் தர்மம், இதுதான் பாதை, இப்படிதான் செல்ல வேண்டும் என்று யாராவது சொன்னானா அதை கடைபிடித்து மக்கள் எல்லாம் செல்ல ஆரம்பிப்பாளணும். அதனால அந்த தர்மம் படியே வாழ்ந்து, அந்த தர்மமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அந்த தர்மத்தை எல்லாருக்குமே சொல்லி தந்தா நம்மளோட பெருமாள். இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக நம்ம ராமபிரானையே, ராமச்சந்திரமூர்த்தியையே எடுத்துக்கலாம். அவர் நினைச்சிருந்தாருன்னா இதுதான் தர்மம், இதுதான் பாதை, இப்படியே நடந்து போங்கோ என்று எல்லாரையும் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமோ, இதுதான் தர்மம், இதுதான் உண்மையான பாதை, இப்படி சென்றால் மோட்சம் பெறலாம். ஆனால் இந்த பாதையில் செல்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம், இந்த பாதையில் எப்படி செல்லணும் என்று நான் உங்களுக்கு சென்று காட்டுகிறேன் என்று நம்மளோட ராமர் மக்கள்கிட்ட தான் சொன்னாராம். இப்படி ராமர் நினைச்சிருந்தா அவர் இப்படியே போங்கோ என்று வாயாலே சொல்லியிருக்கலாம். அவர் சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நடத்தி காட்டினார் என்றால் அனைவருக்கும் ஒரு முன்னோடியாக இருப்பதற்காக தான். அதனால்தான் ராமாவதாரத்தில் அவரையே நான் தான் கடவுள் என்று ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அப்பேற்பட்ட அந்த ராமபிரான், அப்பேற்பட்ட அந்த ராமச்சந்திர மூர்த்தி அவரைத்தானே நான் ஒரு சாதாரண மனிதன், நான் ஒரு சாதாரண மனிதன் என்றுதான் எல்லாத்திலும் சொல்வார் என்று பெரியவர்கள் எல்லாருமே சொல்வார். அப்பேற்பட்ட ராமச்சந்திர மூர்த்தி ஒரு ஐடியல் மேனாக இருந்து அனைவருக்கும் அந்த வழியை, அந்த தர்மத்தை காட்டுகிறார். அப்படி அந்த ராமச்சந்திர மூர்த்தி காட்டிய வழியில எல்லாருமே போராடணும். அதுதான் தர்மத்தை சம்ஸ்தாபனம் செய்கிறது. தர்மத்தை சம்ஸ்தாபனம் செய்யறதுன்னா அனைவருக்கும் அந்த தர்மத்தில் இருக்கும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது, அந்த தர்மத்தில் நாமும் நடந்து அவர்களையும் நடக்க வைப்பதுதான். அப்பேற்பட்ட ஒரு முன்னோடியாக இருந்தவர் ராமபிரான். அந்த ஒரு உதாரணத்தை இந்த இடத்தில் சொல்ல முடியும். அது போலவே நம்ம நரசிம்ம அவதாரத்திலும் பார்க்க முடிகிறது. ஹிரண்யகசிபு என்னும் அந்த அசுரனை அழித்து அந்த துஷ்கிருதாமை வதம் செய்து சாதுவாக இருக்கும் பிரகலாதனை ரட்சிப்பதற்காக தானே அவர் நரசிம்ம அவதாரம் எடுத்தார். அதனால் அவர் சொல்லும் அனைத்து விஷயங்களும் அவர் கடைபிடிக்கிறார், அடுத்த வாழையும் கடைபிடிக்க வைக்கிறார் நம்மளோட கிருஷ்ணர். சரி, இப்ப கடைசியாக ஒரே ஒரு கேள்வி மட்டும் வரும் எல்லாரும் மனதிலையும். சரி, இவருக்கு தான் பிறப்பே இல்லையே, அழிவே இல்லையே, அப்புறம் இவர் ஏன் அவதரிக்கணும்? நாம் இந்த வேலையை செய்ய வேண்டாம் என்று யாராவது சொல்லிட்டானா நம்ம சந்தோஷமாக சரி வேண்டாம் என்று போயிடுவோம். ஆனால் அவர் மட்டும், கிருஷ்ணர் மட்டும் ஏன் உனக்கு பிறப்பே இல்லை, அழிவே இல்லை என்று சொன்னாலும் அவர் அவதரிக்கிறாரே, ஏன் அவர் அடம் பிடிக்கிறார், ஏன் அவர் அவதரிக்கிறார்? அதற்கான உண்மையான காரணம் என்ன என்றால், இவர் தான் கிருஷ்ணர், இவருக்கு ரூபமே இல்லை என்று யாராவது சொன்னானா நம்மளால மனதில் வச்சுக்க முடியுமா? அதுவே கிருஷ்ணர் கருநிறத்தில் இருக்கார். அழகிய அந்த தாமரை இதழ் போல கண்கள் இருக்கு அவருக்கு. அவரோட திருமேனியே அவ்வளவு சாஃப்டா, அவ்வளவு அழகா இருக்கு. அவரோட கேசங்கள், அவரோட ரோமங்கள்லாம் இப்படி இருக்கு. அவ்வளவு அழகான சுந்தரமான சுரூபத்தோட இருக்கிற அவர் நிறைய நகைகள், நிறைய ஆபரணங்கள் அணிஞ்சிட்டு இருக்கார். அவர் பீதாம்பரத்தை அணிந்து கொண்டு இருக்கிறார். அவர் ஒரு கண்ணுக்குட்டியை பக்கத்துல வச்சுட்டு கையில ஒரு புல்லாங்குழல வச்சுட்டு ரொம்ப இனிமையான ஒரு இசையை வாசிச்சு கொண்டே இருக்கார் என்று சொன்னாலே அந்த ஒரு வர்ணனை இருக்கே, அந்த வர்ணனையே நம்ம மனசுக்கு ஆனந்தத்தை, அந்த ஒரு சந்தோஷத்தை அளிக்கிறது. அப்படி ஆனந்தத்தை பெறுவதற்காக தான் பக்தர்கள் மனதில் அந்த ஒரு நம்பிக்கையை வளர்த்து ஆனந்தத்தை தருவதற்காக தான் பகவான் அவதரிக்கிறார் என்று சிம்பிளாக கடைசியில் ஒரு விஷயத்தை சொல்லலாம். இப்போ நம்ம கிருஷ்ணர் அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றார் என்பதை பார்ப்போம். ஜன்ம கர்ம ச மே திவ்யம்
एवं यो वेत्ति तत्त्वतः त्यक्त्वा देहं पुनर्जन्म नैति मामेति सोऽर्जुन. இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ண அர்ஜுனனை பார்த்து சொல்றாராம், ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோவேதி தத்துவதः. அதாவது என்னுடைய பிறப்பும் என்னோட அவதாரமும் அதே நேரத்தில் அந்த அவதாரத்தில் நான் செய்த செயல்களும் அந்த அவதாரத்தில் நான் புரிந்த அந்த லீலைகளும் யாருக்கு திவ்யமானது என்று புரியறதோ, சரி பெருமாள் இருக்காரா, அவர் மத்ஸ்யாவதாரத்தில் எடுத்தது அது ஒரு திவ்யமான அவதாரம், அந்த அவதாரத்தில் அவர் செய்த இந்த லீலைகள் எல்லாமே ரொம்ப திவ்யமானது, ராமாவதாரத்தில் அவர் எடுத்த அவதாரமும் திவ்யமானது, அவர் காட்டிய அந்த பாதையும் திவ்யமானது, அவர் செய்த அந்த வழி நடத்தலும் திவ்யமானது என்று யார் ஒருவர் என்னை சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் திவ்யமானது தெய்வீகமானது என்று நினைக்கிறாரோ, யார் ஒருவருக்கு இந்த தத்துவம் புரியறதோ, இந்த கிருஷ்ணர் எந்த அவதாரம் எடுத்தாலும் எந்த செயலை செய்தாலும் அது திவ்யமானது தெய்வீகமானது என்ற அந்த ஒரு மனப்பான்மை யாருக்கு இருக்கோ, யாருக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்கோ, ஜென்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்துவதः த்யக்த்வா தேகம் புனர்ஜென்ம நைதி மாமேதி சோர்ஜுனா. அவர் இறந்த பிறகு, அவரோட உடலிலிருந்து அந்த உயிர் பிரிந்த பிறகு அந்த ஒரு ஆத்மாவை நான் வைகுண்டத்துக்கே எடுத்து செல்வேன், அதாவது அந்த ஒரு நபருக்கு மோட்சத்தை என் கரங்களாலேயே நான் அளிப்பேன் அர்ஜுனா, அவ்வளவு ஒரு புண்ணியமான ஒரு மனிதனாக அவர் மாறி விடுவார் என்று கிருஷ்ணா அர்ஜுனனை பார்த்து சொல்றார். ஆனால் நாம் நமக்கு புண்ணியத்தை சேர்த்துக்கணும், நாமும் சாதுவாக மாறணும், நமக்கும் மோட்சம் வேணும் என்ற அந்த ஒரு ஆசை இருந்தது என்றால் அந்த கிருஷ்ணரின் அந்த சரித்திரங்கள் எல்லாம் படிக்கிறோம், அவரின் பல்வேறு அவதாரங்கள், அவர்தான் அத்தனை அவதாரங்கள் பகூனே வெதீதானி என்று அத்தனை அவதாரங்கள் எடுத்திருக்காரு, அத்தனை அவதாரங்களின் சரித்திரங்களை படிப்போம், அதை கேட்போம், அதை ரசிப்போம், அதே நேரத்தில் அந்த அவதாரங்கள்ல அவர் புரிந்த அந்த லீலைகளை பார்த்து இதெல்லாம் திவ்யமானதுதான் என்று மனதால் நம்ம ஒப்புக்கொண்டோம் என்றால் நமக்கு மோட்சம் கிடைப்பதை யாராலும் தடுக்கவே முடியாதாம். ஏனென்றால் இது கிருஷ்ணர் அவர் வாயாலே கொடுத்த அந்த ஒரு வாக்காக இருக்கிறது. அதனால் கிருஷ்ணர் இறுதியாக சொல்ல வர விஷயம் என்ன என்றால், அவர் எடுக்கும் அனைத்து அவதாரங்களும் திவ்யமானது, அவர் புரியும் அனைத்து லீலைகளும் அவர் செய்யும் அனைத்து செயல்களும் புனிதமானது தெய்வீகமானது திவ்யமானது என்று யாருக்கு தெரியாதோ அவர்களுக்கு மோட்சம் நிச்சயமாக கிடைக்கும், இது என் வாக்கு என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 5வது ஸ்லோகம் முதல் 9வது ஸ்லோகங்களின் விளக்கம் இதுவே. समस्तलोकाः सुखिनो भवन्तु. सर्वं श्री कृष्णार्पणमस्तु.